சரிங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து வெளியூரில் தான் நாங்கள் இருந்தோம். ஒரே பையன், வேறு எங்களுக்கு சொந்த பந்தம் பக்கத்தில் இல்லை. ஒரே பையன், அவனும் மேரேஜ் ஆகி போயிட்டான், வேறு ஊரில் இருக்கிறான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரே ஆறுதல் எங்கள் கிளி தான். அதனால பிரேக்காகுது. அதனால் 24 ஹவர்ஸ் அவன் என் கூட தான் இருப்பான். அவங்க அப்பா மேலே அவர் ரொம்ப கேரிங் எடுத்து பார்த்துக்குவார். இருந்தாலும் அவன் என் கூட தான் ரொம்ப பெட்டாக இருப்பான். கிச்சனில் வேலை பார்த்தாலும் பின்னாடியே வந்து பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்துட்டாருன்னா நைட்டி பிடிச்சி இழுக்கிறது, வா 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 வான்னு சொல்கிறது. எதனா சேட்டை பண்ணுவான். அந்த சோஃபாலாம் கடிச்சிட்டு இருந்தான்னா நான் போய் என்னடா பண்ணுறேன்னு சொன்னால் போதும், அடித்து பிடிச்சி ஓட்டமாக ஓடிட்டு போ 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 போன்னு என்னை துரத்திட்டே வந்து கிச்சனில் என்னை துரத்தி விட்டுட்டு போய் விளையாடுவான். அந்த மாதிரி ரொம்ப 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 பாசமாக இருப்பான் என்கிட்ட. என் கூட பேசிகிட்டே இருப்பான். நான் சஷ்டி கவசம் காலையில் போட்டுருவேன். 4:30க்கெலாம் எழுந்து காக்க காக்க கனகவேல் காக்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். கீழே அன்னைக்கு டிவி போடாமல் கீழே போயிட்டாலும் சரி, உடனே ஞாபகப்படுத்துவான். அந்த பாட்டு படிக்கணுன்ட்டு காக்க காக்க கனகவேல் காக்கன்னு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். நான் அவனை சிவுன்னு சொல்லுவேன், அவர் அப்பு சொல்லுவார். அதனால் என்னைய பார்த்துட்டு என்னையும் அவன் சிவுன்னு நினச்சிக்கிட்டான் போல். எப்போ பார்த்தாலும் சிவு சிவுன்னு க்ளீனாக கூப்பிடுவான். சரிடா வரேன் சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னால் தலையை ஆட்டுவான். டான்ஸ் ஆடுறியான்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடுவான். என் பையன் கூட சரி. இது அவனுக்கு இந்த அழகாய் பூக்குதே பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த தாக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போட சொல்லி ஆடுவான் டான்ஸ். அதனால் ரொம்ப பாசமாக இருந்துட்டு திடீர்னு அவன் பறந்து போனாங்க, எதிர்பார்க்கல. அது குழந்தை வேற, தெரியாமல் தான் பறந்து போயிட்டான் அவன். நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கல. வீடு வீடாக எங்கள் வீட்டுக்காரும் தேடினாரு, நானும் தேடினேன். ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுலேருந்து மனசு கஷ்டமாகி ஃபுல்லாக தெருவாக தேடிட்டு அலைஞ்சிருக்கோம். நாங்கள் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். தயவுசெய்து யார் பார்த்தாலும் சரி எங்கள் பிள்ளையா நினச்சி எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. அது நாங்கள் கிளியாக பார்க்கல, சத்தியமாக பார்க்கல. எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஆறுதல் அது ஒன்று தான். அதனால் தயவுசெய்து யார் பார்த்தாலும் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. நாங்கள் அது ஒன்று தான் வேண்டி கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. என் பேர் செண்பகமாரி.